எப்போதும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. இதான் நம்முடைய லிவர், ஓகேவா? இதுதான் லிவர், கல்லீரல். இது வந்து ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? FATTY, ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஃபேட்டி லிவர் இல்லைன்னா ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. 10 முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. சரி, அதெல்லாம் கேட்டுடுங்க. இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாருமே சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மாதவிடாய் பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஞாபக சக்தி குறைபாடுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, மூட்டு தேய்மானம் எப்படி சொல்லித்தரேன் ஏன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பித்தப்பை கல் இருக்கு, இதில் வந்து பித்தப்பையில் கல் வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் சொன்னேன், ஃபேட்டி லிவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்? சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும். ஏன் வரும் சொல்லித்தர போகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஏன் தரேன்னு சொல்லித்தரேன், சும்மா கிடையாது. ஏன் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும் சொல்லித்தர போகிறேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? அப்புறம் வேற என்ன சொன்னேன், டிப்ரெஷன் வரும்னு சொன்னேன். டிப்ரெஷன் வரும். ஏன் டிப்ரெஷன் வரும் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வைட்டமின் டி உற்பத்தியே இருக்காது, ஒழுங்காக வேலை செய்யாது விட்டமின் டி நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட. அப்போ டிப்ரெஷன் வரும். வைட்டமின் டி பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன வரும்? எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், மலச்சிக்கல் பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். வைட்டமின் டி, கண் பார்வை குறையும், ஆண்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும். எதனால வருது? எல்லாம் விட்டமின் டி தான். இல்லை, அது மாதிரி விட்டமின் இ குறைபாடு வரும். விட்டமின் இ குறைபாடு, ஃபேட்டி லிவர் இருந்தால் விட்டமின் இ குறைபாடு. விட்டமின் இ குறைபாடுன்னு வந்தனாலே 3 வரும். ஒன்று மாதவிடாய் பிரச்சனை, இன்னொன்று கர்ப்பப்பை வீக்கம், இன்னொன்று ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் ஆண்மை குறைவு பிரச்சனை, விந்தணு குறைபாடு. விந்தணு குறைபாடுன்னா என்னது? குழந்தையின்மை தானே. அப்போ ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்து பார்த்தீங்கல்ல. ஃபேட்டி லிவர் ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா அது கேன்சராக கூட மாறும். லிவர் கேன்சர் எழுதி வச்சுக்கிடுங்க, ஜோக்கு கிடையாது. ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து கேன்சர் வரும். அது ஒரு பித்தப்பை கல் ரொம்ப வருஷம் இருந்தால் கூட பித்தப்பையில் கேன்சர் வரும். ஆமாம், புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோக்கெல்லாம் கிடையாது. சரியா? ஃபேட்டி லிவர் எதனால வருதுன்னு சொல்லி தர போகிறேன். ஃபேட்டி லிவர் எதனால வருது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால தான் என்ன வருது? சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் இல்லை, இன்சுலின் போட்டுகிட்டே உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நாள்? வாழ்க்கை முழுவதும். ஃபேட்டி லிவர் அவ்வளோ டேஞ்சர், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோக்கு கிடையாது. நினச்சி பாருங்களேன், குழந்தையின்மை கூட வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். என்னது? பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். சரியாச்சுன்னா ஃபேட்டி லிவர் சரியாகும். அதை செய்யாமல் ஃபேட்டி லிவருக்கு நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நான் கருவேப்பிலையை சாப்பிட்டேன், மாங்காய் இலையை சாப்பிட்டேன், குருவி இலை கஷாயத்தை குடித்தேன், இந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. நல்லா கேட்டுவிடுங்க, புரிஞ்சுதா இல்லையா? ஃபேட்டி லிவருக்கு சரியாகணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கருவேப்பிலை சாப்பிட்டு, மாங்காய் இலையை சாப்பிட்டு, கொய்யா இலையை சாப்பிட்டேன்னா, வெந்தயத்தையும் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். ஃபேட்டி லிவர் ஒன்றும் சரியாகாது. சரியா இருக்கா? யாருக்கா சரியா இருக்கா? சரியா இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ணுங்க எனக்கு. வெந்தயம் சாப்பிட்டு இல்லை ஃபேட்டி லிவர் சரியாக இருந்துன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம் கொட்டை, வேற என்னது, கொய்யா இலை, மாங்காய் இலை சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் யாருக்கா சரியாக இருந்தால் கால் பண்ணி பேசுங்க எனக்கு. புரிஞ்சுதா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.